ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக இணைந்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட பலர் உயிரிழந்தனர். இதனையடுத்து மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளம் உள்ள நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனிடையே ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டதாக கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவியது. மேலும் தாக்குதலில் நெதன்யாகு கொல்லப்பட்டது போன்ற AI வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகின. இந்த நிலையில் ஈரான் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக பரவிய வதந்திக்கு பெஞ்சமின் நெதன்யாகு இன்று முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இஸ்ரேலில் உள்ள ஹபேக்கு சென்று அங்கு காபி வாங்கிக் கொண்டு நிற்கும் வீடியோவை நெதன்யாகு தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். நான் என்ன ஆகிவிட்டதாக அவர்கள் கூறினர் என்று கேப்டனுடன் பகிர்ந்துள்ளதாக அந்த வீடியோவில் நெதன்யாகு கபேவில் ஒரு கையில் காபியுடன் உரையாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. காபி என்றால் எனக்கு உயிர். வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருங்கள். உங்கள் ஆதரவு எனக்கும் அரசுக்கும் இஸ்ரேல் படைக்கும் பாதுகாப்பு படைக்கும் ஊக்கமளிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். காபிக்காக சாவியை தவிர சும்மா சாக மாட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.